عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور إلى آخر الآية. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن أفضلكم من تعلم القرآن وعلمه. رواه البخاري أو قال كما عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் இயலுகத் தலைவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும், அன்னாரின் அடிச்சோடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாகுவதாக. ஆமீன். இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தளத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல உபதேசங்களை கேட்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய உபதேசமாக நாம் பார்ப்பது குர்ஆனின் சிறப்பு. அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்திற்கே ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக, ஒரு மிகப்பெரிய கிஃப்டாக, அன்பளிப்பாக நமக்கு கொடுத்தது இந்த குர்ஆன். இந்த குர்ஆனின் மூலம் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், அவருடைய நடத்தைகளும் அவருடைய ஒழுக்கங்களும் அவருடைய பழக்க வழக்கங்களும் எப்படி அமைய வேண்டும் என்பதை பற்றி இந்த குர்ஆனிலே நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இந்த குர்ஆன் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். இந்த குர்ஆனுடைய சிறப்பை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த குர்ஆன் இருக்கின்றதே, இதற்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறது. இதனுடைய சிறப்புகளை நாம் சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் ஒரு 2 விஷயங்களை மட்டும் இன்று சொல்லிவிடலாம். நாம் பார்க்கலாம். ஒன்றாவது, இந்த குர்ஆன் இருக்கின்றதே, இதிலே அதிகமான நன்மைகரமான விஷயங்கள் இருக்கின்றன. நமக்கு பிரயோஜனமான நிறைய விதமான ஹிக்மத்துகளும் நிறைய விதமான உபதேசங்களும் இதில் அடங்கி இருக்கின்றது. ஒரு வயிற்றிலே கூட, ஒரு கவிதையில கூட அழகாக சொல்லுவாங்க, குல்லு உலூமின் ஃபில் குர்ஆன். எல்லா கல்விகளுமே குர்ஆனிலே இருக்கின்றது. இந்த குர்ஆனில் உள்ள கல்வியை தேடுவதில் மனிதனுடைய அறிவு குறைவாக இருக்கின்றது என்று ஒரு பைத்தில சொல்லுவாங்க. எனவே இந்த எல்லா கல்விகளும் உள்ளடக்கியது இந்த குர்ஆன். எல்லா நன்மைகரமான விஷயங்களையும் உள்ளடக்கியது இந்த குர்ஆன். அதனால்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசும்போது இந்த குர்ஆனை ஒரு வேதம் மட்டும் என்று சொல்லவில்லை. அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனுக்கு நூர் என்றும் சொல்கின்றான். இந்த குர்ஆன் என்பது ஒரு ஒளி என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த குர்ஆன் ஒரு பரக்கத் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த குர்ஆன் மனிதருக்கு ஹிதாயத் செய்யக்கூடியது, நேர்வழி காட்டக்கூடியது என்று அல்லாஹ் சொல்கின்றான். இன்னும் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை இன்னும் எப்படி வர்ணிக்கின்றான் தெரியுமா? மனிதர்களுடைய உள்ளத்திலே உண்டான நோய்களுக்கு மருந்து என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்போ வெளியில உள்ள காயங்களுக்கு, நோய்களுக்கு மருந்து மாத்திரைகள் இருப்பதை போல உள்ளத்திலே உண்டான குரோதங்கள், விரோதங்கள், பொறாமைகள், இன்னும் தவறான எண்ணங்கள், இவைகளுக்கு, இந்த நோய்களுக்கெல்லாம் மருந்து குர்ஆன் தான். எனவே எல்லா நன்மைகரமான விஷயங்களை உள்ளடக்கியது குர்ஆன். முதல் விஷயம். இரண்டாவது, எந்த விதமான மாற்றங்களும் செய்யப்படாத ஒரு வேதம் என்றால் அது குர்ஆன். முன்னாடி உள்ள தௌராத்துகள் வேதம் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டது. இஞ்சிலுடைய வேதங்கள் எல்லாம் அவர்களுக்கு சாதகமாக மாற்றி விட்டார்கள். ஆனால் இந்த குர்ஆன் இருக்கின்றதே, இது இறக்கப்பட்டதிலிருந்து இன்னும் கியாமத் நாள் வரை என்றும் மாறாது. காரணம் என்ன தெரியுமா? இதை பாதுகாப்பவன் அல்லாஹ் தஆலா. இந்த குர்ஆனை கியாமத் நாள் வரை பாதுகாக்கும் பொறுப்பை அல்லாஹ் தஆலா தன்னுடையதாக ஆக்கிவிட்டான். எனவேதான் எவ்வளவு பெரிய, யாராலும் மாற்ற முடியாத ஒரு வேதமாக குர்ஆன் இருக்கின்றது.
அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன், நாமே அந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம், நாமே அதை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்போ இந்த குர்ஆனின் மூலமாக இந்த குர்ஆனுடைய எழுத்துக்களையும் சரி இந்த கருத்துக்களையும் சரி மாற்றப்படாமல் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கின்றார். இது குர்ஆனுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு. சரி, இந்த குர்ஆனை எப்படி நாம் ஓத வேண்டும்? நம்ம எல்லோரும் குர்ஆன் ஓதுகின்றோம். நம்முடைய குர்ஆன் ஓதுதல் திலாவத் எப்படி இருக்க வேண்டும்? முதலாவது, நாம் நல்ல முறையில் நிதானமாக ஓத வேண்டும். அவசரமாக வேக வேகமாக ஓதக்கூடாது. நாம் வேக வேகமாக ஓதும் பொழுது அதில் உள்ள வார்த்தைகளிலே பிழைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வார்த்தைகளிலே பிழைகள் ஆனால் என்றால் அர்த்தமும் மாறிவிடும். இந்த அரபி மொழி இருக்கின்றதே, இது ஒரு வினோதமான மொழி. கொஞ்சம் மாத்தினாலும் அர்த்தமே மாறி போயிடும். ஹலக்க அப்படின்னா படைத்தான் அர்த்தம். ஹலக்க அப்படின்னு ஹா வச்சோம் அப்படின்னா சரைத்தான் என்று அர்த்தம். அப்படியே நேர் மாற்றம். அதனால அரபியினுடைய வார்த்தைகளை நல்ல உச்சரிக்க வேண்டும், நிறுத்தி நிதானமாக ஓத வேண்டும். ஏனென்றால் இந்த குர்ஆன் என்பது ஒரு அழகான வார்த்தைகளை நிரம்பி வழங்கக்கூடியது. இந்த குர்ஆன் என்பது நல்ல முறை நிதானமாக ஓதப்பட வேண்டியது. அதை அவசரமாக நாம் ஓதினோம் என்றால் அதிலே பிழைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே குர்ஆன் ஓதும் பொழுது நிதானமாக ஓத வேண்டும். இது முதல் விஷயம். இரண்டாவது, இதனுடைய அர்த்தங்களை விளங்குவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். வெறுமனே ஓதிட்டு போகக்கூடாது. அதுல என்ன சொல்லுறாங்க, அதுல என்ன விஷயங்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்கின்ற அந்த கருத்துக்களையும் நாம் விளங்க வேண்டும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, எல்லா நிலைகளிலும் நாம் நல்ல முறையில குர்ஆனோடு தொடர்போடு இருக்க வேண்டும். எல்லா நிலையிலையும் நம்ம குர்ஆனோடு தொடர்புல இருக்கணும். நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், இன்னைக்காவது ஒரு நாள் ஓதுறாங்க, ரமலான் வந்தா மட்டும் ஓதுறாங்க, அல்லது வேற ஏதும் வியாழக்கிழமை ராவுனா மட்டும் ஓதிட்டு அப்படியே அந்த குர்ஆனை தன்னுடைய செல்ஃபிலேயோ அல்லது பெட்டியிலேயோ பூட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. குர்ஆனோடு எப்பொழுதும் நாம் தொடர்போடு இருக்க வேண்டும். நாம் குர்ஆனோடு தொடர்போடு இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில பரக்கத்து வரும், நம்முடைய உள்ளத்தில நூறானியத்து வரும், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் நீக்கப்பட்டுவிடும், நமக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும். இதை போன்ற நிறைய விதமான பலன்கள் நமக்கு இருக்கின்றது. எனவே நம்மால் முடிந்த அளவிற்கு குர்ஆனை நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த உஸ்தாத் அவங்க சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 ஆயத்தாவது ஓதணும். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 3 ஆயத்துகளாவது நாம் ஓத வேண்டும் குர்ஆனிலிருந்து என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நம்மளால எவ்வளவு முடியுமோ, எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு நாம் குர்ஆனோடு ஓதிக்கொண்டு தொடர்போடு இருக்க வேண்டும். அல்லாஹ் ரஹ்மான் அல்லாஹ் இந்த குர்ஆனோடு தொடர்புள்ள மக்களாக ஆக்குவானாக. மேலும் இந்த குர்ஆனை அதிகமாக நிறுத்தி நிதானமாக ஓதக்கூடிய மக்களாக ஆக்குவானாக. மேலும் தஜ்வீத் சட்டத்தோடும் இன்னும் அழகான முறையிலும் ஓதக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் இன்னும் ஆக்கிரல் வருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா.